நம்மள நிறைய பேருக்கு பிரம்மோஸ் ஏவுகணையை பற்றி தெரியும். இந்த பிரம்மோஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலே ஒரு சூப்பர்சானிக் ஏவுகணை, ஹை வேல்யூ டார்கெட் அடிக்கிறதுக்கு தான் நம்ம இதை பயன்படுத்துவோம். ரொம்ப லிமிட்டடான அட்டாக்ஸ் தான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருப்போம். அண்ட் அதே சமயம் பிரம்மோஸ் அப்படின்றது எல்லா விதமான டார்கெட்டுகளையும் நியூட்ரலைஸ் பண்ணக்கூடியது. தரையில் இருக்கிற டார்கெட்டாக இருக்கட்டும், கடலில் இருக்க டார்கெட்டாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட டார்கெட்டாக இருந்தாலும் அதை இதால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும். இப்படி நம்ம ஏகப்பட்ட முறைகளில் பிரம்மோஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். விமானம், கப்பல், நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணைக்கு இன்னொரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸ் வெளியே தெரியாது, இது வரைக்கும் யாரும் பெருசாக பேசுனதில்லை அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த முக்கியமான செய்தியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் எனக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியாகிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு வரப்போகிறேன். ஏன்னா நமக்கு இந்த ஊர் கிளைமேட் செட் ஆகலை. ஒரு வருஷம் நம்ம ஊரில் ப்ராப்பராக மெடிக்கேஷன்ஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் திரும்பி யூகே வரதை பற்றியோ இல்லை வேறு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றியோ யோசிக்க முடியும். ஸோ முதல் விஷயம், பிரம்மோஸ் அப்படின்றது ஒரு சூப்பர்சானிக் கன்வென்ஷனல் ஏவுகணை. கன்வென்ஷனல் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா, இதில் அணு ஆயுதங்களை ஏந்தி கொண்டு போக மாட்டாங்க. ஸோ ஒரு நாடு எதுக்கு ஏவுகணைகளை கன்வென்ஷனல் வெப்பன் அப்படின்னு கன்சிடர் பண்ணுது, அதாவது கேட்டகரைஸ் பண்ணுது அப்படின்னா, சப்போஸ் நாளைக்கு ஒரு போரில் இந்த ஏவுகணைகளை இந்த நாடு பயன்படுத்துது அப்படின்னா, அந்த எதிரி நாடு இந்த ஏவுகணையில் அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்றத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க பதிலுக்கு அணு ஆயுத தாக்குதல் நடத்திடக்கூடாது. நோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பாலிசி அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறைய நாடுகள் உலகத்தில் வச்சுருக்காங்க. எங்களை ஒரு நாடு அணு ஆயுதங்களை கொண்டு தாக்காத வரைக்கும் நாங்கள் திருப்பி அணு ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை நம்மளே கேட்டகரைஸ் பண்ணிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு பிரளயன்னு சொல்லி ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை இருக்குது. இந்த பிரளயில் அணு ஆயுதங்களை நம்ம கொண்டு போக மாட்டோம் அப்படின்னு முன்கூட்டியே நம்மளோட எதிரிகளுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா, நம்ம பிரளயை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துகிறப்ப நம்மளோட எதிரி இதில் அணு ஆயுதங்கள் இல்லை அப்படின்றத நினச்சி கன்வின்ஸ் ஆகிக்குவாங்க. சப்போஸ் நம்மளோட எதிரிகளுக்கு இதில் அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம பிரளயை லான்ச் பண்ண உடனே அவங்களோட அணு ஆயுதங்களை லான்ச் பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கிளியராக எதிரிக்கு எந்தெந்த ஆயுதங்களில் அணு ஆயுதங்கள் இருக்குது, எந்தெந்த ஆயுதங்களில் அணு ஆயுதங்கள் இல்லை அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது ஒரு சண்டை போடுறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சில வருடங்களுக்கு முன்னாடி பிரம்மோஸை தவறுதலாக பாகிஸ்தானுக்குள்ளே ஏவி இருப்போம். அப்படி ஏவினப்போ கூட இந்த பிரம்மோஸ்ன்ற ஏவுகணை கன்வென்ஷனல் வாரடை கொண்டது அப்படின்ற காரணத்தினால தான் பாகிஸ்தான் அதை பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அப்சர்வ் பண்ணாங்க. இதே இந்த பிரம்மோஸ் ஏவுகணை அக்னி மாதிரி ஒரு நியூக்ளியர் வெப்பனை எடுத்துகிட்டு வரும் அப்படின்றது கன்ஃபார்மாக அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, பிரம்மோஸ் ஏவுகணை ஏவி இருந்த உடனேயே அவங்க பதிலுக்கான தாக்குதலை அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. மேபி அவங்க பதிலுக்கு ஒரு அணு ஆயுத ஏவுகணையை கூட ஏவி இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம கேட்டகரைஸ் பண்ணிடுறோம், இது கன்வென்ஷனல் வெப்பன், இது நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், இது ஒரு கன்வென்ஷனல் வெப்பன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அரசாங்கத்தில் அரசல் புரசலாக அங்கே இருக்கிற சில முக்கியமான DRDO அதிகாரிகள் மூலமாக கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிரம்மோஸ் ஆயுதங்களில் அணு ஆயுதங்கள் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்றது தான். வெயிட், பிரம்மோஸ் ஏவுகணையில் தியரிட்டிக்கலி ஒரு அணு ஆயுதத்தை பொருத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம அக்னி 5 டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அக்னி 5 Mark 2. இந்த Mark 2ல் நம்ம MIRVயை டெஸ்ட் பண்ணியிருப்போம். MIRV கேப்பபிலிட்டி அப்படின்றது இண்டிவிஜுவலாக வாரடை வச்சு ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் ஒவ்வொரு வாரடை பிரிக்கிறது மட்டும் இல்லாமல், ஒரு பெரிய சைஸில் இருக்கிற வாரடை சின்ன சைஸில் சுருக்கிறதுக்கு உண்டான டெக்னாலஜியும் அடங்கி இருக்குது. ஸோ ஒரு நாடு மல்டிப்புளான வாரடை ஒரே ராக்கெட்லேருந்து லான்ச் பண்ணுறக்கூடிய தொழில்நுட்பத்தை மட்டும் வச்சுருந்தா பத்தாது, அந்த வாரடோட சைஸை சுருக்கி அதை எஃபிஷியண்ட்டாக உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பமும் வச்சுருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் MIRVயில். ஏன்னா MIRVயை பொறுத்த வரைக்கும் ஒரே வாரட், அந்த வாரடோட சைஸ் வந்து உங்களுக்கு மாறப்போகிறது இல்லை. அதாவது ஏவுகணையில் வாரடை வைக்கிறதுக்கான அந்த சைஸ் மாறப்போகிறது இல்லை. ஆனால் அந்த சைஸுக்குள்ளே நீங்கள் ஒரு 10 வாரடை வைக்கிறீங்க ஒரு வாரட்டுக்கு பதிலாக அப்படின்றப்ப உங்களால் சின்ன அளவில் வாரட்ஸை உருவாக்க முடியணும் அதே சக்தியில். இப்போ ஒரு 1 மெகாட்டனுக்கு ஒரு வாரடை உருவாக்குறீங்க அப்படின்னா, அதே 1 மெகாட்டன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வாரடை நீங்கள் சின்ன சைஸில் உருவாக்கணும். அப்போ தான் MIRVயில் நீங்கள் அதை பொருத்த முடியும். ஸோ சின்ன சைஸில் நம்ம வாரடை உருவாக்க முடியும், அந்த தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட இருக்குன்னா மட்டும்தான் நம்ம MIRV கேப்பபிள் ICBMஸை டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம MIRV கேப்பபிள் ICBMை டெஸ்ட் பண்ணிட்டோம்னா அந்த தொழில்நுட்பம் இருக்குன்றதான அர்த்தம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த பிரம்மோஸ் ஏவுகணையில் இப்போது கரண்ட்டாக இருக்கக்கூடிய நம்மளோட தொழில்நுட்பங்களின் காரணமாக ஒரு சிறிய அளவுக்கான அணு ஆயுதங்கள் கொண்ட வாரடை பொருத்த முடியும். இது பாசிபிள் தான்.
அண்ட் இதை நம்ம பொறுத்து என்ன பண்ண போகிறோம், இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப முதல் விஷயம் நம்மளோட சுகாய் போர் விமானங்கள். சுகாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஏகப்பட்ட ரோல் இருக்குது. அதாவது இதை நம்ம ஒரு டெஸ்ட் பெட்டாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட வருங்காலத்தில் உருவாக்கக்கூடிய எல்லா ஏவுகணைகளையும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணக்கூடிய விமானமாக இதுதான் இருக்குது. அண்டு ஆன்டி ரேடியேஷன் ஏவுகணைகள், பிரம்மோஸ் மாதிரியான மிகப்பெரிய ஏவுகணைகள், இது எல்லாத்தையுமே இண்டெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிளான போர் விமானம் நம்மளோட இந்தியன் ஆர்சனலில் சுகாய்ஸ் தான். ஏன்னா அதோட அளவு அப்படின்னு சொல்லலாம், இந்த சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்க்ராஃப்டில் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஸ்பெஷல் ஏவுகணைகளை இண்டெக்ட் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஏற்கனவே ரஃபேல் அப்படின்ற போர் விமானத்தை நம்ம நியூக்ளியர் ஸ்ட்ரைக் ரோலுக்கு ஒதுக்கியிருக்கோம். ரஃபேல்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் கேரிங் நியூக்ளியர் வெப்பன்ஸ். அண்டு சில போர் விமானங்கள் இதுக்கு தாண்டி நம்ம ஒதுக்கியிருக்கோம். நம்மளோட இந்திய விமானப்படையில் தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. பட் சுகாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு இந்த நியூக்ளியர் ரோல் அப்படின்றத பற்றி பெருசாக யாருமே சொல்லலை. இந்தந்த நியூக்ளியர் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு இந்த சுகாய் போர் விமானங்கள் பறந்து தாக்கும்பா அப்படின்னு. ஆனால் ஐசிபிஎம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்னி 5 நம்ம சொல்கிறோம். அக்னி 5ல் கேனிஸ்டரைஸ்டு வேரியன்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நியூக்ளியர் கேப்பபிள் பலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்ஸ் இருக்குது. அதில் K4, K15 சொல்லி 2 ஏவுகணைகள் இருக்குது. எல்லாத்தையும் தெளிவாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுட்டோம், பேரெல்லாம் கொடுத்துட்டோம். ஆனால் ஏர் லான்ச்சுன்னு வரப்போ ரஃபேல் போர் விமானம் ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் போர் விமானம் தான் அப்படின்றத மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதை தாண்டி இந்தந்த போர் விமானங்களில் இந்தந்த டைப் ஆஃப் ஏர் லான்ச்சு நியூக்ளியர் கேப்பபிள் ஏவுகணைகள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம சொல்லலை. ஆனால் நம்ம எதுவுமே சொல்லாமல் நம்மளோட பிரம்மாஸ்திரமான பிரம்மோஸை இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே அதுதான் பயன்படுத்துகிறோம். ஒரே ஏவுகணை தான். அந்த ஒரே ஏவுகணையை அண்டர் த சீ டெப்ளாய் பண்ணியிருக்கோம், ஓவர் த சீ டெப்ளாய் பண்ணியிருக்கோம், லேண்டில் டெப்ளாய் பண்ணியிருக்கோம், ஏரில் டெப்ளாய் பண்ணியிருக்கோம். இவ்வளோ வேர்சடைலான ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம ஏன் ஏர் லான்ச்சு நியூக்ளியர் வெப்பனுக்கும் பயன்படுத்தக்கூடாது? இந்த இடத்துல ஒரு க்யூரியாசிட்டி உங்களுக்கு வருது பார்த்தீங்களா? ஒய் நாட்? ஏன்னா இவ்வளோ தூரம் வேர்சடைலான ஒரு பிளாட்ஃபார்மை தானே நம்ம ஆப்வியஸாக ஏர் லான்ச்சு நியூக்ளியர் வெப்பனுக்கு பயன்படுத்த முடியும். அந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்ம கண்ணில் தெரியுது பிரம்மோஸ் தானே. ஸோ அதுபடி இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்யூரேட்டான ஏவுகணை, ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அதுவும் ஏர்லேருந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரைக் அக்யூரேட்டாக இருக்கணும். நம்ம எந்த டார்கெட் அடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த டார்கெட்டு காலியாக இருக்கணும். அப்போ இருக்கிறதுலே ரொம்ப அக்யூரேட்டான பிளாட்ஃபார்ம் பிரம்மோஸ் தான். அண்ட் நம்ம ஒரு ஏவுகணை ஏவுறோம் அப்படின்னா இந்த நியூக்ளியர் கேப்பபிள் ஏவுகணையை யாரும் இன்டர்செப்ட் பண்ணிடக்கூடாது. இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமான ஒரு ஏவுகணையாக இருக்கணும். இப்போ நிர்பய் மாதிரியான க்ரூஸ் ஏவுகணைகள் எடுத்தீங்க அப்படின்னா அதை உருவாக்குறது சீப்பு, அதோட வேகம் அப்படின்றது ரொம்ப கம்மின்றதுனால அதை ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ண முடியும். பட் பிரம்மோஸ்ன்றது அப்படி கிடையாது. ஸோ பிரம்மோஸை தான் நம்ம நியூக்ளியர் ஸ்ட்ரைக்குக்கு பயன்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நிர்பயை நம்ம பயன்படுத்தோம் நிறைய பேர் சொன்னாலும் பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா அது ஒரு இன்ஃபீரியரான ஏவுகணை. அதோட வேலை என்னென்னா சீப்பான காஸ்ட்டில் அதிக நம்பரில் உருவாக்கி எதிரியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஆக்குபைடாக வச்சுக்கிறது மட்டும்தான். ஸ்ட்ரைக்குக்கு மெயினான டார்கெட் அடிக்கிறதுக்கு நம்ம பிரம்மோஸ் மாதிரியான ஏவுகணைகளை தான் பயன்படுத்துவோம். ஸோ ஏற்கனவே இந்திய விமானப்படையில் இத்தனை வருஷம் பயன்பாட்டில் இருக்கிற ஒரு ஏவுகணை, சுகாய் போன்ற விமானத்தில் இண்டெக்ட் பண்ண ஒரு ஏவுகணை, இந்த ஏவுகணையில் நம்ம அணு ஆயுதங்களை வைக்கிறது தானே லாஜிக்கு. அதுபடி சின்ன வாரடை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்றப்ப கிளியர் கட்டாக நமக்கு தெரிய வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற 80க்கும் மேற்பட்ட சுகாய் போர் விமானங்களில் இண்டெக்டாக இருக்கிற அந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளில் நம்ம கண்டிப்பான முறையில் சில பிரம்மோஸ் ஏவுகணைகளில் நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்மளோட அரசாங்கம் சொல்லலை. இதுக்கு முன்னாடி நம்மளோட அரசாங்கம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கா காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய தடவை பண்ணியிருக்கு. நிறைய தடவை இந்தியாவில் உருவான ஆயுதங்களை வெளியே சொன்னது கிடையாது. உதாரணத்துக்கு MiG-25 ஃபாக்ஸ்பேட் பல வருடங்களாக அந்த விமானங்கள் நம்மளோட இந்திய விமானப்படையில் கிடையாது அப்படின்னு டினை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம டினை பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லா எவிடன்ஸையும் நீங்கள் கோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ என்னோடய கன்க்ளூஷன் என்ன இந்த வீடியோவில் அப்படின்னா, பிரம்மோஸ் அப்படின்றது இட்ஸ் நாட் ஓன்லி அ சூப்பர்சானிக் கன்வென்ஷனல் வெப்பன், இட்ஸ் ஆல்சோ அ சூப்பர்சானிக் நியூக்ளியர் கேப்பபிள் வெப்பன். அண்ட் ஒரு ஏர்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய அணு ஆயுதம் அப்படின்றது நியூக்ளியர் ட்ரையடில் ஒரு முக்கியமான விஷயம். நியூக்ளியர் ட்ரையட் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்லேருந்து லான்ச் பண்ணணும், தரையிலேருந்து லான்ச் பண்ணணும், கடல்லேருந்து லான்ச் பண்ணணும். நம்மக்கிட்ட நியூக்ளியர் ட்ரையட் இருக்குது அப்படின்னு நம்மளோட அரசாங்கம் சொல்லுது. விச் மீன்ஸ் தட் ஏர்லேருந்தும் நம்மளால் அணு ஆயுதங்களை லான்ச் பண்ண முடியும். அப்போ ஏர்லேருந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப கேப்பபிளான ஏவுகணை எது, இருக்கிறதுலே ரொம்ப சைஸில் பெரிய ஏவுகணை எது? ஆப்வியஸ்லி பிரம்மோஸ் தானே. திங்க் அபவுட் இட். இதுதான் அடித்து சொல்கிறேன் ஏர்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய நியூக்ளியர் கேப்பபிள் ஏவுகணை இந்தியா கிட்டே இருக்கிறது.
இதை தாண்டி வேறு என்ன பிளாட்ஃபார்ம் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னோடய கன்சர்னில். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமிஷனில் பதிவிடுங்க. அண்ட் பிரம்மோஸோட டியூயல் பர்பஸை பற்றின உங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன? நேரம் காலம் பொருந்து வரும் சூழ்நிலையில் இந்த பிரம்மோஸோட செகண்ட் கேப்பபிலிட்டியை பற்றி, இந்த நியூக்ளியர் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியை பற்றி இந்தியா அஃபிஷியலான சில கருத்துக்களை சொல்லும். அது வரைக்கும் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எந்த ஒரு செய்திகளும் வராது. அண்ட் நம்மளை மாதிரி ஏகப்பட்ட பேர் திங்க் டேங்க்ஸ் வந்து இதை பற்றி இன்டர்நெட்டில் பேசுகிறதுனாலையும் பெரிய பிரச்சனைகள் வரப்போகிறதில்ல. இன்ஃபேக்ட் இப்போது இந்த கண்டென்ட்டுக்கான இன்ஸ்பிரேஷன் நான் எடுத்ததே ஒரு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய திங்க் டேங்க். பாகிஸ்தான்லேருந்து ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டியில் படித்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் முக்கியமான சில இடங்களில் இருந்த ஒரு நபர் தான் இந்த மாதிரியான கமெண்ட்ஸை பண்ணியிருக்காரு. அதாவது பிரம்மோஸை பற்றின கமெண்ட்ஸ். அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இந்த கண்டென்ட்டே எடுத்திருக்கேன். ஸோ உலகம் முழுக்க இந்த மாதிரி நியூக்ளியர் சீக்ரெட்ஸை பற்றி பேசக்கூடிய நபர்கள் அதிகமாகிக்கிட்டே வராங்க. இது ஒரு நல்ல விஷயமும் கூட. பட் ரொம்ப பெரிய அளவில் நம்ம நியூக்ளியர் சீக்ரெட்ஸை லீக் பண்ண முடியாது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீ நியூக்ளியர் சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, என்னப்பா இது அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அது ஆல்ரெடி வெளியே லீக் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். நான் சொல்கிறதுனால எதுவும் மாறப்போகிறது இல்லை. அண்டு இந்த மாதிரியான டாபிக்ஸை நம்ம பேசுகிறதுனால மக்களுக்கு உண்டான விழிப்புணர்வு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகும். எந்தெந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் அரசாங்கங்கள் போகுது அப்படின்றதுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும் நமக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.